ஐயோ படம்னா இப்படி தான் இருக்கணும். இதுதான் படம். படம் வந்துட்டு பிளாக் பஸ்டர். இப்போது தங்கலான்னு வந்துச்சு. ஸோ அதை விட இது வந்து செம்மி பெட்டர் மூவி தான் இது. ஆக்ஷன் சிக்ஸ் அதான் சொன்ன மாதிரி ஃபேன்ஸுக்காக நான் இந்த படம் பண்ணுறேன்னு சொன்னாலும் ஃபேன்ஸுக்காக தான் நல்லா கொண்டாடுற மாதிரி தான் இருந்துச்சு. மூவி முதல்ல ரிலீஸ் ஆகுமான்ற டவுட்லேயே இருந்தோம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 2 ஷோ கேன்சல் ஆகிடுச்சு. நான் வந்து 3rd ஷோ புக் பண்ணியிருந்தேன். 4:20க்கு வந்தேன் ஆக்சுவலாக. பட் படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் வெரி என்கேஜிங். என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு புரியிற அளவுக்கு டைம் இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் த ஃபஸ்ட் 20 மினிட்ஸ். அண்ட் ஆஃப்டர் தட் இன்ட்ரடக்ஷன் டு சியான் விக்ரம் அண்ட் போஸ்ட் தட் அப்புறமா என்னென்ன நடக்கிறதா படத்தோட கதை. சியான் விக்ரம் அமேசிங். இந்த வயசுலேயும் நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப ஓப்பனாக லைக் ரொம்ப எதையும் இது பண்ணாமல் பொருட்படுத்தாமல் நடிச்சிருக்காரு நிறைய விஷயத்தில். அப்புறம் எஸ்ஜே சூர்யா ஆல்சோ டன் வெல் வித் இஸ் ரோல். சூரஜ் ஃபஸ்ட் டைம் லைக் ஒரு வில்லனாக வந்திருக்காரு இந்த மூவியில். நல்லா பண்ணியிருக்காரு. ஓவராலாக மூவிஸ் வெல் பேக்ட் ஆக்ஷன். கமர்ஷியல்னு சொல்ல முடியாது. ஆக்ஷன், வெல் பேக்ட் ஆக்ஷன் அண்ட் எமோஷனல் மூவி. நல்லா யார் இது முன்னாடி மூவின்னா தங்கலான். தங்கலான் வந்து வேறு, அது ரியல் டைம் ஸ்டோரி. அது வேறு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி. இது வந்து எப்படி ப்ளஸ் அது வேறு கான்செப்ட் ஃபேண்டசி. பட் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரியல் ஒரு லோக்கல் கேங்ஸ்டர்ஸ் லெவல் எப்படி இருக்குமோ ஒரு மூவி. போலீஸ் பிளே ரோல் இன் லோக்கல் கேங்ஸ்டர் ரோல். அவங்களோட ஃபேமிலி இன்வால்வ் ஆகிறது எப்படி இருக்குன்னு நல்லா பண்ணிருச்சு. நல்லா பண்ணியிருக்கேன். இல்லை, அவர் கரெக்டாக செட்டிலாக ப்ளே பண்ணியிருக்காரு. அவங்க கொஞ்சம் மேலே பண்ணியிருந்தா ஓவர் ஆக்டிங்காக இருக்கும். பட் நல்லா பண்ணியிருக்காரு. சியான் விக்ரம் ஓகேங்க. சுரஜ் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து எஸ்சி அருண்குமாரோட ஃப்ரெண்டு வருவார், அவர் வெங்கட்னு. அவர் நல்லா பண்ணியிருக்காரு அவரோட ரோலு. விக்ரம் சார் அப்பப்போ சொல்லிட்டு இருக்காங்க ஃபேன்ஸுக்கான ஒரு ட்ரீட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. கிளைமேக்ஸில் ஒரு 2-3 சீன் நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஒர்த்தாக இருந்துச்சா? 2 ஷோ மிஸ் பண்ணார், இப்போ பார்த்தீங்க. ஒர்த்தாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது, பார்க்கலாம். ஓகேவா? மூவி எப்படி? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் கெஸ் பண்ணவே முடியல. ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாக கெஸ் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு ஒரு லிங்க் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங் மாதிரி இருக்குது. அது நல்லா இருக்குது. யூனிக்காக கெஸ் பண்ண முடியாது. ஸ்க்ரீன் பிளே வந்து கெஸ் பண்ண முடியாமல் இருக்குது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். உங்களால் ஒரு சீன் கூட கெஸ் பண்ண முடியாது. அடுத்து என்ன நடக்கும் அந்த மாதிரி. வர வேண்டியது இப்போ வந்திருக்கு. ஒர்த்தாக இருக்கா? ஒர்த்தாக இருக்குது. இந்த படம் ஒர்த்தாக இருக்குது. நான் கெஸ் பண்ணல, ஆனால் இந்த படம் நல்லாயிருக்கு. ஒர்த்தாகவே இருக்குது. இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்களா, அதில் என்ன தோணுச்சோ அதுதான். ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி தான். ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. மாஸ் சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா நிறையா இருக்குது. படம் ஃபுல்லாக அதுதான். செகண்ட் ஹாஃபில் இன்னும் நிறையா இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ் எப்படி? அதான் ஃபைட் சீக்வன்ஸ். செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் இருக்குது, சாங்கோட சேர்ந்து ஒரு ஃபைட் இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இயக்குனரை பற்றி சொல்லுங்கள். டைரக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சேதுபதி சித்தா இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் அதுக்கும் மேலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஜானர் ட்ரை பண்ணல அவர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஜானர் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. +9 சியான் விக்ரம் அண்டு அருண்குமாரோட சினிமாட்டோகிராஃபி. லைக் கதை பார்த்தீங்கன்னா சுமாரான கதை தான். பட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்ன நடக்கும்னு சஸ்பென்ஸ்லேயே வச்சுருந்தார். அதனால் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த காம்போ எப்படி? விக்ரம் சார் அருண் காம்போ விக்ரம் அண்டு அருணோட காம்போவா நல்லா பண்ணியிருந்தாங்க. லைக் புதுசாக இருந்துச்சு விக்ரம் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. லைக் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ப்ளஸ் ஒரு த்ரில்லிங்காக நடிச்சிருந்தார். அதனால் பயங்கரமாக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் சூப்பராக போட்டிருந்தாரு. பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. முக்கியமான சீவிலலாம் அது பயங்கரமாக எலிவேஷன் ஆகிருக்கு. ஸோ நல்லா வந்திருக்கு. மூவி ஃபுல்லாக ஃபேன்ஸுக்கான மூவின்னு விக்ரம் சார் ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு. ஃபேன்ஸுக்கான மூவியா? ஃபேன்ஸ்க்கான மூமெண்ட் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. லைக் என்ன தான் லைக் ஃபேமிலி ஓரியன்ட் கதையாக இருந்தாலும் ஃபேன் மூமெண்ட் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். ஃபேன்ஸும் பார்க்கலாம், ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். எஸ்ஏ சூர்யா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவர் வழக்கம் போல் பயங்கரமாக பின்னி உதறிட்டார். அவர் வர சீன்லாம் லைக் சீரியஸான சுச்சுவேஷனில் காமெடியும் இருந்துச்சு. அது போக அவர் ஆக்டிங்கும் சூப்பராக பண்ணியிருந்தார். ரேட்டிங் என்ன கொடுப்பீங்க? 5 4.5. படம் நல்லா இருக்குங்க. போர் அடிக்காமல் போகுது. அவங்க இந்த காமெடி நடிகர் வில்லனாக நடிச்சிருக்காப்புல. நல்லாயிருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸாக எப்படி? நல்லாயிருக்கு. அது ஒருவேளை ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்தா தெரியுமா இருக்கும். ஸ்டோரி வைஸில் எப்படி இருக்கு? நல்லாயிருக்கு. போர்லாம் அடிக்கல.
ஸ்டோரியில் ஒன் டே கைதி மாதிரி ஒன் டே ஃபுல்லாகவே பயங்கரமாக இருக்காங்க. ஜிவி மியூசிக் நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது. டைரக்ஷன் நல்லா இருக்குது. டைம் போடுறதே தெரியல. பெஸ்ட்டு படம் வந்து 2 hours 47 நினைக்கிறேன். நல்லா போகுது, டைம் போடுறதே தெரியல. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு டூல் சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு வரும். நல்லா இருக்குது சார், படம் நல்லா இருக்குது. பட் வயலன்ஸ் அதிகமாக இருக்கு. அது என்கவுண்டர் மேட்டர் சார், என்கவுண்டர் மேட்டர் எடுத்திருக்காங்க. மதுரையில் நடக்கிற லோக்கல் ப்ராப்ளம் எடுத்திருக்காங்க. நல்லா தான் இருக்குது படம், தப்பு இல்லை. பட் பெருசாக இல்லை, ஓகே. ஃபைட்ஸு நல்லா இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் அவர் கை வந்த கலை தானே. இல்லை பரவாயில்ல, ஓகே. பாருங்கள், உள்ளே வச்சா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்டோரிஸ் நல்லா இருக்கு. என்ன இருக்குன்னா ஆக்டிங், அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஸோ எதிர்பார்த்ததோட நல்லா தான் இருக்குது படம். தூள் வந்து லாஸ்ட்டில் அந்த ஒரு பாட்டுக்கு ஓசரம் பார்க்கலாம். அந்த லாஸ்ட்டில் ஒரு பாட்டு போடுறாங்க, தூள் படத்துலேருந்து பாட்டு போடுறாங்க. ஸோ அது ஒருத்து தான் படம். இத்தனை வருஷம் வெயிட் பண்ண செகண்ட் ஆக்சுவலி படமே செகண்ட் ஹாப் தான். ஸோ ஃபஸ்ட் ஹாப்லேருந்து கனெக்ட் பண்ணுறாங்க, அந்த இதை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பாகத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ ஒரு சின்ன ஒரு 10 minutes வருது ஸ்டோரி வருது. ஸோ அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் எடுத்துருக்காங்க. எல்லாமே எல்லாருமே ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க போர்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போது தங்கலான்னு வந்துச்சு. ஸோ அதை விட இது வந்து செம்மி பெட்டர் மூவி தான் இது. ஸோ அதை வந்து கம்பேர் பண்ண வேணாம். ஸோ இது நல்லா பெட்டர் மூவி தான். யூனிக்காக என்ன இருக்குன்னா அவரோட ஆக்டிங் தான், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஜிவி பிரகாஷ் மியூசிக் சொல்லலை, மிரட்டிட்டாரு. மியூசிக் லாஸ்ட் அந்த ஒரு பாட்டு போகிறாங்க ப்ரோ, அதுதான் ப்ரோ. தூள் படத்துலேருந்து போகிறாங்க, ஒருத்தர் தான் ப்ரோ. வேறு என்ன நல்லா தானே இருக்குது, பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்குண்ணா. லேக் இல்லாமல் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. யூனிக்கான விக்ரமோட ஆக்டிங் தான் நல்லா இருக்குது. ஆக்டிங் எஸ்ஜே சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. மியூசிக் பயங்கரமாக பண்ணியிருக்காருண்ணா. பார்க்கலாம், தாராளமாக நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது. நீங்கள் டிவியில் போட்டு தொலைஞ்சி நல்லா இருந்ததுங்கண்ணா, படம் சூப்பராக இருந்ததுங்கண்ணா. சியான் விக்ரமுக்காக கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் தாங்கண்ணா. நல்லா இருந்தது, ஃபேமிலியோட பார்க்கலாங்கண்ணா. ஆக்ஷன் சிக்ஸ் அதான் சொன்ன மாதிரி ஃபேன்ஸுக்காக நான் இந்த படம் பண்ணுறேன்னு சொன்னாலும் ஃபேன்ஸுக்காக தான் நல்லா கொண்டாடுற மாதிரி தான் இருந்துச்சு. எதிர்பார்ப்பே இல்லாமல் வந்து படத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீன்லேருந்து வந்தால் தான் படம் புரியும். ஆக்சுவலாக நம்ம கேப் விட்டுட்டோம் அப்படின்னா படம் புரியாது. ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே பார்க்கணும். இந்த ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டுன்றாங்களே, செகண்ட் பார்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்து கொஞ்சம் பெட்டர், கொஞ்சம் கதை புரிஞ்சு. இதுக்கு மேலே ஃபஸ்ட் பார்ட் வரும்போது இன்னமும் கொஞ்சம் இன்வால்மெண்ட் ஆகலாம், நல்லாயிருக்கும். ஆக்ஷன் செக்ஷன் சூப்பராக இருந்தது, மியூசிக் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பாட்டு மியூசிக் சூப்பராக இருந்தது, நான் சொல்லவே தேவையில்லைங்கண்ணா. தூள் அதாவது வேறு படத்துலேருந்து ஒரு பாட்டை எடுத்து இன்னொரு ஹீரோக்கு வைக்கிறத விட இவர் படத்துலேருந்து ஒரு பாட்டை எடுத்து இந்த ஹீரோக்கு வச்சது இன்னும் பெரிய ப்ளஸ், சூப்பராக இருந்தது. அது எக்ஸ்பெக்டே பண்ணல, அது வேறு வைப்பே பண்ணல. நான் தூள் படம் வரும்போது ஆக்சுவலாக எனக்கு ஒரு 10-15 வயசு தான் இருக்கும். இன்றைக்கி 33 வயசு ஆகுது. தூள் படம் வரும்போது ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போச்சு. எங்கள் அம்மா கூட பார்த்த அந்த ஞாபகம், அந்த பறவை மணி சாங் சூப்பராக இருந்ததுங்கண்ணா. இருந்தது. ஃபேன்ஸுக்கான மூவி சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஃபேன்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலியோடவும் பார்க்கலாம், ஃபேன்ஸும் பார்க்கலாம். அந்த பாட்டுக்கு ஆடினாங்களே ஃப்ரண்ட்ல எல்லாம், தூள் பாட்டுக்கு வந்து ஸ்க்ரீன் முன்னாடி ஆடினாங்க ஃபேன்ஸ் எல்லாம். ஆமாம், நல்லா தான் இருந்ததுங்கண்ணா, சூப்பராக. நம்ம ஹீரோயினோட போர்ஷன் எப்படி? நான் ஹீரோயின் ஒரு குடும்ப பெண்ணு எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான். ஜென்ரலாக இப்போ வீட்டில் சண்டை நடக்குது இல்லை, நீ அதை பண்ணாதான், நான் இதை பண்ணணும், நான் சொல்கிறத கேளு, அப்படி அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஹீரோயினுக்காக வந்து தனியாக வேறு எதாவது கொண்டு போகாமல் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை தெளிவாக காட்டியிருந்தாங்கண்ணா. ஸ்டோரின்னு எதுவுமே இல்லை. அவர் வந்து அவரோட ஃபேமிலிக்காக எதுவும் பண்ணுவார், அந்த மாதிரி தான் இருந்தது. ஆமாம், அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவரோட ஃபேமிலி மேலே அவருக்கு இருக்க அட்ராக்ஷனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்தது. ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்தது. அதுதான் இவர் வந்து எப்படி சொல்கிறது, இவர் ஒரு ரவுடி, அதுலேருந்து நார்மல் லைஃப்க்கு வராரு, திருப்பி அவர்கிட்ட வராங்க, அவர் அவங்க ஃபேமிலிக்காக என்ன பண்ணுறாரு, அதுதான் கதை. ஒன் டைம் வாட்சபிள். அந்த ஸ்டோரி கண்டென்ட் அந்தளவுக்கு வெயிட்டாக இல்லை. அவர் ஒரு நைட்டு ஃபுல்லாக நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. கைதி நினச்சி வந்தோம், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, கைதி படம் அளவுக்கு இல்லை. நான் சொன்னேன், இயக்குனர் வந்து விக்ரமை யூஸ் பண்ணலை, இன்னும் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். அவரோட மேன்லிங்க்கு நல்லா இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியோ கண்டென்ட்டை கொடுத்துருந்தா இன்னும் நல்லா வந்திருப்பார். அது இல்லாதனால கொஞ்சம் அதெல்லாம் ஓகே சார். இல்லை சார், ஓகேவாக தான் இருந்தது. ஆனால் பிஜிஎம் அது இல்லாதனால கொஞ்சம் அதெல்லாம் ஓகே சார். இல்லை சார், ஓகேவாக தான் இருந்தது. ஆனால் பிஜிஎம், ஜிவி பிரகாஷ் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. ஸ்டண்ட்டு இது ரெண்டுமே குறைய சொல்ல முடியாது. ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அவரையும் யூஸ் பண்ணிக்கல, சிம்பிளாக சொல்லலாம்.
யூஸ் பண்ணிக்கல. டேரக்டர் வந்து ஸ்பேஸ் கொடுக்கல இவங்களுக்குலாம். ஏன் ஸ்பேஸ் கொடுக்காம எஸ்.ஏ. சூர்யாலாம் நல்லா நடிப்பு இருக்குது, விக்ரமும் அதோட நடிப்பு இருக்குது. எல்லாரும் எங்கெங்கேயோ அந்த இடத்துல ஒருத்தர் ஸ்டாப் பண்ணி அப்படியே விட்டாங்க. சரி, கதையில் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே இருக்குது. அது இல்லாதனால கொஞ்சம் மேக்கிங் லெவல் எப்படி இருக்கு? மேக்கிங் மதுரை சைடு காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஓகே சார். சாங்ஸ் கூல் அந்த வைப் இருந்துச்சா? இல்லை சார், ஓகேவாக தான் இருந்தது. ஆனால் பிஜிஎம், ஜிவி பிரகாஷ் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. ஸ்டண்ட்டு இது ரெண்டுமே குறைய சொல்ல முடியாது. இந்த படத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா என்ன இருக்கு? ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அவரையும் யூஸ் பண்ணிக்கல. சிம்பிளாக சொல்லலாம், யூஸ் பண்ணிக்கல. டேரக்டர் வந்து ஸ்பேஸ் கொடுக்கல இவங்களுக்குலாம். ஏன் ஸ்பேஸ் கொடுக்காம எஸ்.ஏ. சூர்யாலாம் நல்லா நடிப்பு இருக்குது, விக்ரமும் அதோட நடிப்பு இருக்குது. எல்லாரும் எங்கெங்கேயோ அந்த இடத்துல ஒருத்தர் ஸ்டாப் பண்ணி அப்படியே விட்டாங்க. பெஸ்ட் சீக்வன்ஸ், பூஸ்ட் பம்ப் சீக்வன்ஸ்லாம் லாஸ்ட் சீன் தானே, ஐ மீன் கிளைமேக்ஸ் பார்த்தாகணும். சூப்பராக இருக்குச்சு படம், பயங்கரமாக இருக்குது. விக்ரம் ஆக்டிங்கு வேறு லெவலு, ஜிவி பிரகாஷ் பிஜிஎம் வேறு லெவலு, ஸ்டண்ட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. வேற என்ன உங்களுக்கு இதுக்கப்புறம் வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? படம்னா இப்படி தான் இருக்கணும். இதுதான் படம். சியான் விக்ரம் ஃபேன்ஸு எவ்வளோ படம் மிஸ் பண்ணியிருக்கோம் தெரியுமா? எவ்வளோ ஒரு அன்னியனுக்கு அடுத்து ஐக்கு அடுத்து ஏதாச்சும் ஏதாவது நல்ல படம், எவ்வளோ பொட்டன்ஷியல் உள்ள ஆக்டரு. இந்த படம் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. கிளைமேக்ஸு வேறு லெவலு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த சீனை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போவாங்க ஜி. அது எப்படி சொல்கிறது, மியூசிக்னாலும் சரி பிஜிஎம்னாலும் சரி, அது ஒரு மாதிரி கொண்டு போகிறது வேறு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது.